Good morning, students. Plus 2 Maths Application of Matrices and Determinants. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறது கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சோம். கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதா அட்ஜாயிண்ட் ஏன்னு பார்த்தோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ஏபிசிடிங்கிற மேட்ரிக்ஸில் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து கம்பல்சரி நாட் ஈக்குவல் 0ன்னு இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு என்ன ஃபார்மில் 1/டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இப்போது இதில் ஒரு டைரக்ட் மெத்தடில் நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னா என்ன செய்வோம், இந்த லீடிங் டயகனல் அதாவது ஃபஸ்ட்டு டயகனலை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை செகண்ட் டயகனல் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சரால் மைனஸ் பண்ணுவோம். அதான் இங்கே எழுதியிருக்கோம், ஏடி மைனஸ் பிசி. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ இது வரைக்கும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா கோஃபேக்டர், அது 1 வேர்ட்ஸுக்கு 2 மார்க்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும் தான் அது மாதிரி கண்டுபிடிச்சது கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி. இப்போ இது பெரிய சம்குள்ளே போடுறப்போ ஷார்ட்டாக நம்ம யூஸிங் திஸ் மெத்தட் வெரி ஈஸி. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணோம், அட்ஜாயிண்ட் ஏக்கு இதுதான் லீடிங் டயகனல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டயகனல் இது இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ வித் சைனோட, அதே மாதிரி இங்கே என்ன நம்பர் இருக்கோ வித் சைனோட அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும். ப்ளஸ்னால் ப்ளஸ் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும், அப்படியே ஷிஃப்ட் ஆகிக்கும். இந்த செகண்ட் டயகனல் எலமெண்ட்டு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சைன் ஒன்லி சேஞ்ச். அகெயின் ஐ ரிப்பீட், த ஃபர்ஸ்ட் டயகனல் எலமெண்ட் ஆர் இன்டர்சேஞ்ச், த செகண்ட் டயகனல் எலமெண்ட் சைன் ஒன்லி சேஞ்ச். நம்ம சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி நம்ம சம் போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ போட போகிற சம் டுடே வி ஆர் கோயிங் டு சி ஆல் த ப்ராப்ளம்ஸ் யூஸிங் திஸ் டைப் ஆஃப் ஃபார்முலே அண்ட் மெத்தட். வி ட்ரை இட். ஓகே. Exercise 1.1 11th sum, a is equal to 1 tan x minus tan x 1. Show that a transpose into a inverse is equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x. We have to show that given that a மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் நத்திங் பட் இந்த ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபஸ்ட் ரோ என்னவா மாறுது, ஃபஸ்ட்டு காலம் 1 tan x. அப்போ செகண்ட் ரோ என்ன ஆகிடும், செகண்ட் காலமாக ஆகிடும். அப்போ செகண்ட் ரோ என்ன இருக்குது, மைனஸ் tan x 1. Next A inverse. The A inverse using this formula, A inverse is equal to, look at the formula, 1/AD minus BC. It is nothing but first diagonal element multiply பண்ணோம். அப்படி 1/determinant of Aக்கு இதான் எழுதுகிறோம். அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட் diagonal இங்கே என்ன இருக்குது, 1 1s are 1. Here second diagonal element பாருங்கள், மைனஸ் tan squared xன்னு வரும். tan x into tan x மல்டிப்ளை பண்ணால் tan squared x மைனஸ் tan squared xன்னு வரும். சென்டரில் ஒரு மைனஸ் வரும் ஃபார்முலாவில். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ப்ளஸ் tan squared x. இது 1/determinant of A முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னு பிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஏ. நான் இந்த ப்ராப்ளத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் ஷார்ட்டாக டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டயகனல் எலமெண்ட் வந்து இன்டர்சேஞ்ச். அப்போ இதில் என்ன ஃபஸ்ட்டு டயகனல் எலமெண்ட் இருக்குது, இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. அப்போ தெர் இஸ் நோ சேஞ்ச், அப்படியே இருக்கும். ஒன்று ஷிஃப்ட் ஆனால் அதே தானுங்களே, அதனால் 1 1 அப்படியே போட்டுச்சு. த செகண்ட் டயகனல் எலமெண்ட்டு சைன் ஒன்லி சேஞ்ச். இங்கே லுக் அட் தட், இங்கே என்ன இருக்குது, tan xன்னு இருக்குது. அப்போ என்னவா மாறிடும், மைனஸ் tan x. லுக் அட் ஹியர், இங்கே மைனஸ் tan xன்னு இருக்குது, அது என்ன ஆகிடும், ப்ளஸ் tan x. இதை நான் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1/determinant of A ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ டைரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிக்குது. செகண்ட் டயகனல் எலமெண்ட் வந்து சைன் ஒன்லி சேஞ்ச். அப்போ ப்ளஸ் tan x மைனஸ் tan x ஆகும். மைனஸ் tan x என்னவா மாறுது, ப்ளஸ் tan x ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ இன்வர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு இந்த ஆன்சர் நம்ம ஷோ தட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம என்ன ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 1 மைனஸ் tan x 1. ஏ இன்வர்ஸ்க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 1/1
1 plus tan squared x. 1 by 1 plus tan squared x. Next 1 minus tan x get tan x 1. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 1 by 1 plus tan squared x டேர்மை ஃபஸ்ட்டு இங்கே ஈக்குவல் டு பக்கத்தில் நம்ம எழுதிக்கிறோம், நியர் பை ஈக்குவல்ட்டுக்கு எழுதிக்கிறோம். அப்போ 1 by 1 plus tan squared x. நெக்ஸ்ட்டு 1 minus tan x into 1 minus tan x to 1. இப்போ யூஸ்வலாக என்ன செய்வோம், இந்த டூ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அந்த சேம் மெத்தட் அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை தான். இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரும். 1 plus tan squared x keeping outside. நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ என்ன, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 1s are 1 minus into plus minus tan x into tan squared x. tan squared x tan x ஐயும் tan x மல்டிப்ளை பண்ணால் tan squared x நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் இப்போ 1 into minus tan x வரும். minus tan x into 1 again minus tan x வரும். second row first column tan x into 1 tan x 1 into tan x second row second column tan x into minus tan squared x னு வரும். 1 into 1 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இதை சிம்ப்ளை பண்ண போகிறோம். இப்போ 1 by 1 plus tan squared x 1 minus tan squared x. பாருங்களேன், இது ரெண்டும் சேம் சைனாக இருக்குது. அப்போ என்ன வரும், minus 2 tan xன்னு வந்துடும், 2 டைம்ஸ் இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள், tan x plus tan x here 2 tan x again 2 tan x. இதை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இது ப்ளஸ் ஒன்று ஃபஸ்ட் டைமாக எழுதுகிறோம். அப்போ 1 minus tan squared xன்னு வந்துடும். இப்போ என்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட்டு இந்த வெளியில் இருக்கிற இந்த டேர்மை உள்ளார கொண்டுட்டு போகிறோம். அப்போது இந்த மேட்ரிக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். 1 minus tan squared x இது 1 into நியூமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம். டினாமினேட்டரில் 1 இருக்க மாதிரி தான், அப்படியே டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கலாம். 1 plus tan squared x. செகண்ட் டேர்ம் அது மாதிரியே நியூமினேட்டர் அப்படியே வந்துடும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ அதே தான். minus 2 tan x by 1 plus tan squared x. Next 2 tan x by 1 plus tan squared x. Here 1 minus tan squared x by 1 plus tan squared x. இப்போது நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. sin 2xக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 tan x by 1 plus tan squared x. This is the formula for sin 2x. 2 tan x by 1 plus 2 tan squared x. அதே போல் cos 2x is equal to 1 minus tan squared x by 1 plus tan squared x. இப்போ இந்த ரெண்டு ஃபார்மும் பாருங்கள், இங்கே அப்படியே வருது பாருங்கள். 1 minus tan squared x by 1 plus tan squared x. இங்கேயும் 1 minus tan squared x by 1 plus tan squared x. அப்படின்னா என்ன ஆன்சர், cos 2x. இந்த இடத்துக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் தி cos 2x. 2 tan x by 1 plus tan squared எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும், minus sin 2x here plus sin 2xன்னு சேஞ்ச் ஆகிடும். Therefore using this formula we get இங்கே என்ன வந்துடும், 1 minus tan squared x என்ன ஆகிடும், by 1 plus tan squared x cos 2x. அதே மாதிரி இந்த இடத்துல minus 2 tan x இருக்கிறனால இந்த இடத்துல என்ன வரும், minus sin 2x. இதோட ஆன்சர் தான்
அதுக்கு பதிலாக இந்த ஆன்சரை போகிறோம். ஆனால் சைன் வந்து மைனஸாக இருக்கிறதுனால மைனஸ்ன்னு போட்டுக்கிறோம். 2 tan x by 1 plus tan squared x sin 2x 1 minus tan squared x by 1 plus tan squared x cos 2x. Therefore cos 2x minus sin 2x is equal to cos 2x is equal to RHS. LHS is equal to RHS. Hence show இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஷோ தட் பண்ணிட்டோம். A transpose into A inverse மல்டிப்ளை பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் நமக்கு we get it. Next problem, find the matrix A for which A into 5 3 minus 1 minus 2 is equal to 14 7 7 7. Find the matrix A. இந்த A மேட்ரிக்ஸோட இங்கே ஒரு another one மேட்ரிக்ஸ் இருக்குது. therefore இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணோம். அப்படி ஷிஃப்ட் பண்ணுறப்போ இந்த மேட்ரிக்ஸ் இந்த சைடு போகிறப்போ நமக்கு என்னவா மாறிடும், இன்வர்ஸாக மாறிடும். ஓகே, அப்போ நமக்கு அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், இங்கே ஒன்லி ஃபைண்ட் A மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது A is equal to, already here we have matrix 14 7 7 7. இப்போ ஷிஃப்ட் பண்ணுற மேட்ரிக்ஸ் இங்கே என்னவா மாறும்ட்டேன், இன்வர்ஸ் 5 3 minus 1 minus 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது அப்படியே கீப் ஆன் 14 7 7 7 அப்படியே எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு இந்த ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் இது இங்கேருந்து மாறப்போ இன்வர்ஸ் சிம்பிள் போயிடணும். அந்த இன்வர்ஸ் என்ன மேலே வரும் -1, தட் இண்டிகேட்ஸ் இட்ஸ் ஏ இன்வர்ஸ். இப்போ இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், என்ன ஃபார்முலா 1/det of A. அப்போ இந்த மேட்ரிக்ஸை டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஃபார்முலா 1/det of A. இப்போ ஃபஸ்ட்டு டயகனலாக மல்டிப்ளை பண்ணோம். 5 2s are 10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -10. நெக்ஸ்ட் செகண்ட் டயகனல் எலமெண்ட்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். -1 × 3 -3. -3 மறுபடியும் மைனஸ் பண்ணுறப்போ என்ன ஆகிடும், +3 ஆகிடும். ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் வரப்போ +3 ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக வி ஃபைண்ட் தி அட்ஜாயிண்ட் ஏக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், டெக்னிக். இப்போது இன்றைக்கி பார்த்தோம். அது என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டயகனல் எலமெண்ட் ஆர் இன்டர்சேஞ்ச். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குதுன்னா 5 இருக்கிற இடம் -2ன்னு ரீப்ளேஸ் ஆகிடும், -2 இருக்கிற இடம் 5ன்னு ரீப்ளேஸ் ஆகிடும். அப்போது -2 ஹியர், 5 is here. The second diagonal element sign only change. அப்போ சைன் மட்டும் மாற்றிட்டா போதும். அப்போ -3 ஆகிடும், +3 இங்கே -1 இருந்து +1 ஆகிடும். தட்ஸ் ஆல். அப்போது -2 -3 1 5. இது வந்து அட்ஜாயிண்ட். முன்னாடி ஒரு 1/det of A இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணுறது தான். 14 7 7 7 1 -10 + 3 என்ன வரும், -7 வரும். என்ன வந்துடும், -7 2 -2 -3 1 5. நெக்ஸ்ட் இந்த 1/-7 ஃபஸ்ட் எழுதிக்கும். ஃபஸ்ட் டேர்மா 1/-7. இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 14s are 28, 1 7s are 7. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3 14s are -42. இந்த மைனஸ் சைன் இருக்குது. 5 7s are 35 + 35. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 7 2s are 14 ப்ளஸ் இன்ட்டு +++7. second row second column plus into minus 3 7s are 21, 7 5s are 35 plus 35 is equal to 1/-7 -28 ல plus 7 போயிடுச்சு. நமக்கு என்ன கிடைக்கும், we get it -21. -42 plus 35 என்ன வரும், -7. -14 plus 7 என்ன ஆகிடும், -7. -21 plus 35 என்ன ஆகிடும், +14 is equal to, இப்போது
இந்த உள்ளே இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸும் 7 வந்து 7 டேபிளாக இருக்குது, 7ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ டேக்கிங் அவுட் சைட் -7 டேக்கிங் காமன்லி அவுட் சைட் எடுக்கிறோம். டேக் இட் அவுட் சைட் காமன்லி -7 எடுக்கிறப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு -7 டினாமினேட்டில் இருக்குது, அது மேலே ஒரு -7 வெளில எடுக்கிறோம். இப்போ மைனஸோடு எடுக்கிறப்போ இங்கே என்ன சைன் ஆகிடும், ப்ளஸ் சைன் ஆகிடும். அப்போ இங்கே 3 வரும், ஏன்னா 3 7s are 21, மைனஸ் எடுத்ததுனால ப்ளஸ். இங்கே ஒரு 7 எடுத்துட்டோம், -7 எடுத்துட்டோம், அப்போ இங்கே என்ன வந்துடும் 1. இங்கேயும் -7 எடுத்துட்டோம், அப்போ இங்கே என்ன வந்துடும் 1. ஹியர் மைனஸ் இல்லாத டேர்ம்லேருந்து மைனஸ் எடுக்கிறப்போ இங்கே ஒரு மைனஸ் வந்துடும். இங்கே 14 இருக்குது, 14ங்கிறது 7ல் எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ். அப்போ 3 1 1 -2 இப்படி இருக்குது. இந்த -7 கேன்சல் ஆகி 1 ஆகிடும். therefore the final answer is 3 1 1 -2. therefore we find the A matrix. A matrix ஓட ஆன்சர் என்ன, 3 1 1 -2. that's all. Next problem, 13th problem. Given A is equal to 1 -1 2 0, B is equal to 3 -2 1 1, and C is equal to 1 1 2 2, find a matrix X such that A X B is equal to C. அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. A X B is equal to C. ஓகே, இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த அன்லைன் பண்ணியிருக்காங்க, அதில் இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் எழுதிக்குவோம். A X B is equal to C. okay, what is the A matrix? 1 -1 2 0. what is X? we have to find the X. what is B? 3 -2 1 1. what is C? 1 1 2 2. okay, simply we write. இப்போ நம்ம எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த 2 மேட்ரிக்ஸ் அங்கே போனால் என்ன மாறிடும், இன்வர்ஸாக மாறிடும். அது எழுதுறத இந்த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்குங்களா, இந்த ஏ வந்து என்ன மாறுது, ஏ இன்வர்ஸ், அது ஃபஸ்ட்டாகவே எழுதிக்குவோம். இந்த சி எழுதிக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த பிங்கிறது அடுத்து இங்கே போனால் என்ன ஆகிடும், பி இன்வர்ஸாக ஆகிடுது. ஓகே, அப்போ ஏ எக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன மாறிடுது அப்படின்னா, எக்ஸ் மட்டும் வேணுங்கிறப்போ இந்த கோ டு ரைட் சைடு ஏ இன்வர்ஸ் ஆகிடுது, பி வந்து என்ன ஆகிடுது, பி இன்வர்ஸ் ஆகிடுது. இந்த எக்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஏ, 1 -1 2 0. ஓகே, இது மேலே ஒரு இன்வர்ஸ் சிம்பிள் -1. சியோட ஆன்சர் என்ன, 1 1 2 2. நெக்ஸ்ட்டு பி இன்வர்ஸ், பி எழுதி மேலே இன்வர்ஸ் போட்டுக்கணும். 3 -2 1 1 the whole inverse. it is just simplify, we get the x value. இப்போ x equal to, இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தோம். just we learned that how to find 2/2 மேட்ரிக்ஸுக்கு A inverse. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், 1/determinant of A ஃபார்முலா அப்படி 1/determinant of A எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டயகனலாக மல்டிப்ளை பண்ணும். 1 zeros are 0. ஓகே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 1s are 2, ஏன்னா 2 -2 வருது. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இங்கே வரும். அப்போது இது என்னவா மாறிடும், +2 மாறிடும். இப்போ என்ன ஆகிடும், +2. நெக்ஸ்ட்டு இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட்டு டினாமினேட்டில் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருவோம். என்ன பண்ணியிருக்கோம், இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட் வந்து என்ன மாறிடும், இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும். அப்போ இது 0 ஆகிடும், இது 1 ஆகிடும். இந்த செகண்ட் டயகனல் எலமெண்ட் சைன் ஒன்லி சேஞ்ச். அப்போ -1 +1 +2 என்னவா மாறிடுது, -2 மாறிடுது. நெக்ஸ்ட்டு சி ஆன்சர் அப்படியே எழுதி கொண்டு தான் 1 1 2 2. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஒன்று இன்வர்ஸு. ஃபஸ்ட் அதுக்கு என்ன பிடிக்கணும், 1/determinant வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மெண்ட், அப்போ 3 1s are 3, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 2s are 2 -2. இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும்ல, அப்போது அது என்னவா மாறிடுது, ப்ளஸ் ஆகிடுது. அப்போது 2. நெக்ஸ்ட்டு இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், லீடிங் டயகனல் எலமெண்ட் இன்டர்சேஞ்ச். அப்போது 3ங்கிற பிளேஸில் வந்து 1ங்கிற பிளேஸில் 3 வந்துடும். இந்த -2 +2 ஆகிடும், +1 வந்து -1 ஆகிடும். சார் இப்போ x equal to 1/2 into 0 1 -2 1 1 1 2 2 1/3 + 2 5 1 2 -1 3.
இந்த இருக்கிற வெளியில் இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் இல்லாமல் இருக்கிற நம்பர்ஸ் 1/2ன்னு இருக்குது, இங்கே 1/5ன்னு இருக்குது. இப்போ நியூமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃப்ராக்ஷனில். 2 5s are 10, அப்போ 1 1s are 1, 2 5s are 10, இப்போ 1/10 இங்கே போட்டுச்சு. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த வர ஆன்சரை இந்த லாஸ்ட் மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0 into anything 0, 1 2s are 2. Next one 0 into anything 0, 1 2s are 2. Second row first column -2 into 1 -2, 1 2s are 2. Second row second column multiply பண்ணுறப்போ -2 into 1 -2, 1 2s are 2. இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை இந்த லாஸ்ட் மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது. 1 2 -1 3. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுவோம். 1/10 2 2 -2 + 2 0, -2 + 2 0. நெக்ஸ்ட்டு 1 2 -1 3. தீஸ் டூ மேட்ரிக்ஸை நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ 1/10 வெளில இருக்குது. 2 1s are 2 plus 2 into -1 -2. First row second column 2 2s are 4, 2 3s are 6. 0 into anything 0, 0 into anything 0. அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி நெக்ஸ்ட் எல்லாமே 0 தான் ஆகிடும். ஏன்னா இதுவும் 0, செகண்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆக்கனால 0 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 1/10 into 2 - 2 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 4 + 6 என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். இதுவும் 0, இதுவும் 0. இப்போ 1/10 மட்டும் வெளியில் இருக்குது. இந்த 1/10 உள்ளார கொண்டு போயிட்டோம்னா 0/10 0 தான். 10/10 1, 0/10 0, 0/10 0. அப்போ இந்த இடம் மட்டும் 1ன்னு இருக்கும், மற்ற எல்லா இடமும் என்ன இருக்கும்? 0 0ன்னு இருக்கும். அப்போது என்ன ஆன்சர் அப்படின்னு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் அப்படின்னா 0, 10/10 1 ஆகிடும். இங்கே எல்லாம் மற்ற எல்லா இடமும் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 0 1 0 0. தட்ஸ் ஆல். Homework example 1.8 verify the property A transpose the whole inverse is equal to A inverse the whole transpose. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். இதுக்கு நம்ம என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா A is equal to 2 9 1 7. இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா LHSல என்ன இருக்குது? A transpose the whole inverse. ஃபஸ்ட்டு A transpose கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோட ஆன்சரும் RHS என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் போகிற ஆன்சரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வெரிஃபை ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.9 வெரிஃபை AB the whole inverse equal to B inverse into A inverse. It is another property with Aங்கிற மேட்ரிக்ஸ் 0 -3 1 4, Bங்கிற மேட்ரிக்ஸ் -2 -3 0 -1 கொடுத்துருக்காங்க. இப்போ லுக் அட் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் AB the whole inverse. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இது மாதிரி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு we find AB, மல்டிப்ளை ஆஃப் AB மேட்ரிக்ஸ். அந்த ஆன்சருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோட ஆன்சரும் B இன்வெர்ஸையும் A இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவலாக இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி வெரிஃபை ஆகுது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.